ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சு தரது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இவ்வளோ பெரிய டாஸ்க்கை 35 நிமிஷத்தில் முடித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ரொம்ப சிம்பிளாகவும் செய்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நார்மலாக நம்ம இஞ்சி பூண்டு மசாலா அது இதுன்னு நிறைய சேர்த்து செய்வோம். அதனால் பெரியவங்க கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நான் சொல்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் டம்மியும் ஹாப்பி ஆயிரும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்காக இந்த கப்பில் ஒரு கப், அதாவது 250 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்ல வெள்ளை கலரில் வர அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம எடுத்து ஊற வச்சோன்னா தான் நம்ம அரிசி வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிருக்கு. இது அப்படியே நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசாலா அரைச்சி நம்ம வெரைட்டி ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துடலாம். இன்றைக்கி நான் தக்காளியும் சேர்த்து தான் இந்த புலாவ் செய்கிறேன். தக்காளி சேர்க்காமல் செஞ்ச ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்ச தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த சைஸில் 3 தக்காளி, ரொம்ப புளிப்பு இல்லாத தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே குவான்டிட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புதினா மட்டும் செய்கிறதா இருந்தாலும் புதினா மட்டும் 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லினாலும் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்பைசஸ் தான் அரைக்க போகிறோம். 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இந்த சைஸில் கடற்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சேர்த்து மசாலாவுக்கு அரைச்சி நம்ம வெரைட்டி ரைஸோடு சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்சோன்னா தான் சுவையும் மனமும் கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் தான் புலாவ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால குக்கரை சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நெய், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தோன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்தோன்னா தான் நம்மளோட புலாவ் வந்து உதிரி உதிரியாக வரும். கொஞ்சமாக அந்த ஒட்டின கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடைக்கும். பக்காவான ஒரு புலாவ் வந்து நமக்கு ரெடி ஆகும். இது கூட நாம் 2 பட்டை, குட்டியாக ஒரு சின்ன பீஸ் கடற்பாசி, 3 பிரிஞ்சி இலை இந்த சைஸில், அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 20 முந்திரி பருப்பு கிட்ட சேர்த்துருக்கேன். இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்போ நாம் 2 வெங்காயம் நல்ல மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதில் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இப்போ நாம் இது கூட அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. சேர்க்காமையே இந்த புலாவை வந்து இஞ்சி பூண்டு விழுது பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு கிடச்சிரும். அதனால் தாராளமாக இஞ்சி பூண்டு இல்லாமல் நம்ம இதை தாராளமாக செய்யலாம். வெங்காயத்தோடு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு சேர்த்துடலாம். புலாவுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. அதனால் இந்த விழுது அரைக்கிறப்பவே பச்சை மிளகா காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு குக்கர் மூடியை லைட்டாக அந்த மாதிரி ஓட்டு வச்சிடலாம். நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வெந்திருக்கும். பார்த்திங்களா, பார்த்தாவே தெரியுது. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே டைமில் நமக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால நம்ம பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நாம் இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம டேரெக்டாக இதுலேயே அரிசி சேர்த்து புலாவ் மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம எடுத்த 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம்.
நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு, அரிசியோட அளவு, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த மற்ற இன்க்ரீடியன்ஸோட அளவு இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உதிரியான ஒரு சூப்பரான புலாவ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து வரப்போ நம்ம மேலே மூடி போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த ஹை ஃப்ளேம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சின்ன பர்னருக்கு நீங்கள் குக்கரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த புலாவுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா. என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அதில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட்டெல்லாம் கண்டிப்பாக போயிடணும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம பூண்டை வந்து நச்சு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்த பூண்டு அதையும் சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் வச்சு பூண்டை வதக்கணும். பூண்டு கரிஞ்சு போகக்கூடாது. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பூண்டு வதங்கினா போதும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கை மட்டும் அப்படியே டேரெக்டாக நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சூட்டில் வதக்கி விடுங்க. அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். இப்போது உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு உருளைக்கிழங்கு வறுவலாக வேணும் அப்படின்னா இப்படியே ஓப்பன்லேயே வச்சு நாம் ஒரு 5 10 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். சப்போஸ் உருளைக்கிழங்கு மசாலாவாக கொஞ்சம் சொத அப்படின்னு வேணும், குழந்தைங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னா நாம் இதை இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த மாதிரி பண்ணுறப்போ எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம வறுவல் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி வேக வச்சு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறேன். 2 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்ல மாவு மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்திருக்கு அப்படிங்கிறனால மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி நம்ம கடைசியில் சேர்த்து செய்கிறப்போ மசாலாவும் சட்டியோட ரொம்ப ஒட்டாது, உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்ட்டு அடுத்த லெவலில் இருக்கும். இது மெயினாக குட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெரியவங்களுக்கு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம புலாவ் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ரெஸ்ட்டில் இருந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா மேலே உதிரியாக அரிசி இருந்தது அப்படின்னா நம்மளோட புலாவ் சூப்பராக உதிரியாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்த்திங்களா, நல்ல உதிரியாக சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சுவையும் மனமும் 8 வீடுக்கு எனக்கு 10 வீடு வரைக்கும் தூக்கும். புலாவும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பிரச்சனை ராய்த்தா. காலையில் நம்ம பேக் பண்ணி கொடுத்தோன்னா மதியானத்துக்கு அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். அதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்களா, ஐஸ்கிரீம் ஸ்பூன்லேயும் கம்மியாக எடுத்து அதுலேயும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதை மட்டும் லைட்டாக, அதாவது ஒரு சிட்டிக்கை அளவு மட்டும் சேர்த்து கலந்து விட்டோன்னாவே போதும். மதியம் என்னங்க சாயந்தரம் வரைக்குமே உங்களோட ராய்த்தா கண்டிப்பாக புளிக்காது. கண்ணு மூக்கு வாய் சந்தோஷமாக இருக்கிறப்போ வயிறும் ஆட்டோமேட்டிக்காக நிறைஞ்சிரும். டிஃபன் பாக்ஸை காலியாக வரதை பார்த்துட்டு நமக்கு மனசும் நிறைஞ்சிரும். இந்த சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர். அப்படியே மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.